வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கிராண்ட் ஐ டிவி 24 இன்ச்சு. இதில் என்ன ப்ராப்ளம்னா, சவுண்ட் வரும், படம் வராது, பேக்லைட் எரியல. சரி, இந்த டிவி நம்ம கடைக்கு வந்தது, இது எப்படி சரி பண்ணி கொடுக்குறோன்னு இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் தெரிஞ்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிவி கட்டிட்டு அப்புறம் பேக்லைட்டு எரிதான்னு பார்க்கணும். பேக்லைட்டு சப்ளை மெயின் போர்ட்லேருந்து வருதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பேக்லைட்டு எல்இடிக்கு நம்ம டெஸ்ட்டை வச்சு செக் பண்ணும்போது பேக்லைட் எரிதான்னு பார்க்கணும். மொத்தம் 2-3 டெஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஃபால்ட்டுன்னு கண்டுபிடிக்கலாம். நம்ம வீடியோ காணாமல் பாருங்கள். இப்போ பவரை டிவியில் ஆன் பண்ண முன்னே பேக்லைட் சப்ளை ஒரு 12 வோல்ட் வரும். அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணுறோம். 12 வோல்ட் வந்தால் தான் டிரைவர் கரெக்டாக சப்ளை போகுதுன்னு அர்த்தம். இப்போ இதில் செக் பண்ணும்போது கரெக்டாக 12 வோல்ட் வருது. அதுக்கப்புறம் ஆன் பண்ணும்போது இந்த எல்இடிக்கு தேவையான சப்ளை ஒரு 50 வோல்ட்டு இல்லை 60 வோல்ட்டு கீழே தான் வரணும். ஏன்னா இந்த எல்இடி வந்து 3 வோல்ட் இருந்தாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு 36 வோல்ட்டு மேலே வரும். அதே 6 வோல்ட் இருந்தாக்கா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 60 மேலே வரும். இப்போ பவர் சப்ளை ஆன் பண்ண முன்னே 12 வோல்ட் வருது. பவர் சப்ளை ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணும்போது ஒரு 40 மேலே வோல்ட்டுக்கு வருது. அதனால் இதில் என்ன ப்ராப்ளம்னா, போர்டு கரெக்டாக வேலை செய்யறதுன்னு அர்த்தம். எல்இடி வந்து ஏதோ ப்ராப்ளம்னு அர்த்தம். அதனால் இப்போ போர்டை செக் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம எல்இடியை வந்து அந்த ஜாக் கட்டிட்டு ஸ்ட்ரைட்டாக எல்இடி செக்கர் மூலிமா செக் பண்ணலாம். சப்போஸ் மறுபடியும் அந்த எல்இடி செக்கரில் செக் பண்ணும்போது எரிஞ்சுதுனாக்கா வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்கலாம். வீடியோ கவனமாக பாருங்கள். இப்போ எல்இடி செக்கரில் அந்த பேக்லைட்டினுடைய ஒயரை பிடிங்கிட்டு அந்த எல்இடி போகிற லைனு பிளாக் கலர் ஒயர் இருக்கும், ரெட் கலர் ஒயர் இருக்கும். அதில் பிளாக்கில் பிளாக் கலரும் ரெட்டில் ரெட் கலர் வச்சு செக் பண்ணும்போது லைட் எரியணும். சப்போஸ் 2-3 லைட் எரிஞ்சாலும் உங்களுக்கு வந்து வோல்டேஜ் காமிக்கும். இல்லை ஷார்ட்டேஜ் இருந்தாலும் வோல்டேஜ் காமிக்கும். ஒன்று கம்மியாக காமிக்கும், இல்லை அதிகமாக காமிக்கும். ஆனால் இதில் எதுவுமே காமிக்கல. அப்போ 2 ஸ்டிப்புலேயும் ஃபால்ட்டுன்னு அர்த்தம். சப்போஸ் ஏதாவது ஒரு ஸ்டிப்பு வந்து ஃபால்ட் ஆகி இன்னொரு ஸ்டிப்புக்கு வந்து லைன் வரும். அப்போ வந்து வோல்டேஜ் ஏதாவது காமிக்கும், 16 வோல்ட்டு 10 வோல்ட் ஏதோ சம்திங் காமிக்கும். ஆனால் இதில் எதுவுமே காமிக்கிறதுனால 2 ஸ்டிப்புமே அவுட்டுன்னு அர்த்தம். அதனால் டிவியை பேக்லைட்டை கட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் செக் பண்ணலாம். வீடியோ கவனமாக பாருங்கள். எப்படி இந்த ஒயரை கட்டுறோம், டிஸ்பிளே எப்படி கட்டணும்னு கவனமாக பாருங்கள். இது கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போகிறதுனால கொஞ்சம் ஸ்பீட் வச்சுருக்கிறேன், கவனமாக பாருங்கள். இப்போ நம்ம டிவிக்கு வர டிஸ்பிளே ஸ்க்ரூ எல்லாம் கட்டியாச்சு. ஆனால் டிவி டிஸ்பிளேவை தூக்க முடியல. ஏன் காரணம்னா, சைனா டிவியில் பார்த்திங்கன்னா சைடில் ஃபுல்லாக ஒட்டி வச்சுருப்பாங்க. ஒரு கம்பெனி பிராண்டட் டிவியில் பார்த்திங்கன்னா அது பேர் ஒட்ட மாட்டாங்க. இதனால் அப்படியே டைரெக்டாக தூக்கக்கூடாது. சைடில் எங்கெங்கே ஒட்டி வச்சுருக்காங்களோ அதெல்லாம் வந்து நம்ம சைடில் வந்து ஒரு ஸ்டிப்பு அந்த கட்டுறது ரிமூவரை வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் கட்டணும். டிஸ்பிளே கட்டும் போது ரொம்ப கவனமாக பண்ணணும். அதான் விஷயம். நம்ம எல்இடி ரிப்பேருக்காக கொடுத்துருப்போம், கஸ்டமர் கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த எல்இடி ரிப்பேர் பண்ணுறதுலே டிஸ்பிளேவை கதையை முடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் கஸ்டமருக்கும் நம்மளுக்கும் பிரச்சனை வரும் சம்திங். அதனால் டிஸ்பிளே கட்டும் போது மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு மெக்கானிக் பழகிறீங்கன்னா ஒரு வீணாக போன டிவியில் அடிக்கடி டிவி கட்டி போட்ட கற்றுக்குங்க. ஏன்னா மெயினான விஷயமும் டிவியில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மட்டும்தான். அந்த டிஸ்பிளே கட்டி வச்சுட்டாக்கா நீங்கள் பாதி மெக்கானிக் ஆகிடுவீங்க. அதனால் கவனமாக பாருங்கள். நான் எப்படி கட்டுறேன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. சரி, வீடியோ கவனமாக பாருங்கள். இப்போ டிஸ்பிளே கட்டியாச்சு. பேக்லைட் செக் பண்ணுறோம். பேக்லைட்டில் ஒரு ஸ்டிப்பில் பார்த்திங்கன்னா லைட்டு பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக செக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாகவே செக் பண்ணுறோம், எரியல. அதனால் ஒரு லைட்டாக செக் பண்ணும்போது ஒரு 2 லைட்டு மட்டும் எரியுது. ஃபஸ்ட்டு ஸ்டிப்பில் 2 லைட் எரியுது. 2வது ஸ்டிப்பில் செக் பண்ணுறேன். மொத்தமாக ஒரு ஸ்டிப்பு செக் பண்ணணும், எரியல. அதனால் ஒரு பல்பாக செக் பண்ணுறேன். ஒரு பல்பாக செக் பண்ணும்போது கிட்டத்தட்ட 3 4 லைட் எரியுது. அதனால் இது வந்து சீரிஸில் போகிறதுனால நம்ம மெயினில் செக் பண்ணும்போது நம்ம எல்இடி ஸ்டிப்பில் எல்இடியில் வந்து செக்கரில் காமிக்காது. சப்போஸ் ஒரு ஸ்டிப்பு ஒர்க் ஆகி இன்னொரு ஸ்டிப்பு ஒர்க் ஆச்சுன்னா அது எவ்வளோ பல்பு வேலை செய்யுதோ அவ்வளோ வோல்ட்டு காமிக்கும். இதில் வந்து 2 ஸ்டிப்பும் வீணாக போனதுனால நம்ம மெயினில் செக் பண்ணும்போது நம்மளுக்கு சப்ளை வரல. இதுதான் காரணம். இப்போ இந்த எல்இடி ஸ்டிப்பை கட்டிட்டு வேறு ஸ்டிப்பு மாத்திரம் எப்படின்னு வீடியோ கவனமாக பாருங்கள். இப்போ 6 எல்இடி 3 வோல்ட்டுன்னு சொல்லிவிட்டு 2 ஸ்டிப்பு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதை வந்து எப்படி செக் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எல்இடியை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி டேப் போட்டு வச்சு ஒட்டியிருந்தாங்க. ஏன்னா நாமளும் அதே தப்பு பண்ணோன்னா கஸ்டமர் டிவி ரெடி பண்ணி போகும்போது அந்த ஸ்டிப்பு கீழே சைடில் தொங்கும், படம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக தெரியும். அதனால் அவங்க பண்ண தப்பு நான் பண்ணலை.
சைனா டிவியில் பார்த்தா மேக்ஸிமம் இப்படி தான் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணேன், 2 ஸ்க்ரூவும் போட்டு டைட் பண்ணிட்டேன். அந்த எல்இடி ஸ்ட்ரிப்புக்கு 2 ஸ்க்ரூ, இந்த எல்இடி ஸ்ட்ரிப்புக்கு 2 ஸ்க்ரூ. நீங்கள் வீடியோ கட்டும்போது பார்த்துருப்பீங்க. அந்த டேப் தான் விட்டுருப்பாங்க. டேப்பு கொஞ்ச நாள் தான் வரும். அதுக்கப்புறம் டேப் வந்து லூஸ் ஆனோடனே ஸ்ட்ரிப்பு கீழே தொங்கிடும். படம் பார்க்கறது ஒரு மாதிரி தெரியும். அதனால் நான் வந்து 2 ஸ்ட்ரிப்லேயும் 2 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டேன். இப்போ செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு எல்இடியில் செக் பண்ணுறேன். எல்இடி ஃபுல்லாக எரியுது. அது வந்து 15.1 வோல்ட் எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரிப்பு செக் பண்ணுறேன். இது எல்லா லைட்டும் எரியுது. அதுக்கப்புறம் 15.1 வோல்ட் எடுத்துக்குது. அதுக்கப்புறம் சீரிஸில் போட்டிருக்காங்கள, ரெண்டையும் சேர்த்து செக் பண்ணுறேன். 2 லைட் எரியுது. இப்படி தான் செக் பண்ணணும். நம்ம வந்து சப்போஸ் எல்இடி மாற்றும்போது ஃபஸ்ட்டு ஒரு எல்இடி செக் பண்ணணும், 2வது எல்இடி செக் பண்ணணும். சப்போஸ் 3 எல்இடி 4 எல்இடி போட்டிருந்தாங்கன்னா அதை சீரிஸில் போட்டு ஃபுல்லாக வந்து செக் பண்ணணும். எல்லா லைட்டும் எரியுதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த மேல் கவரை போட்டு டிவியை டிஸ்பிளேலாம் சேஞ்ச் பண்ணணும். சரி, இந்த வீடியோ நல்லா கவனமாக பாருங்கள். நான் கவனமாக பாருங்கன்னு போரடின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கவனமாக பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம இந்த ஷீட்டை ரெஃப்ளெக்ஷன் ஷீட் இந்த ஷீட்டை கட்டும்போது சில பேர் தனித்தனியாக பிரித்து வச்சுருவாங்க. பிரித்து வச்சா ஒரு ஷீட்டு வந்து கரெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகாது. அது மொத்தம் இந்த சைனா டிவின்றதுனால 2 ஷீட்டு மட்டும் இருக்குது. இதே கம்பெனி டிவினா ஒரு 4 ஷீட் இருக்கும், 3 ஷீட் இருக்கும். இதை நீங்கள் மாற்றி படம் வந்து பிரைட் வராது. படம் பார்த்திங்கன்னா கலராக தெரியுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஒயிட் ஷீட் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமானது தான் இது. இது வந்து கரெக்டாக லாக் பண்ணணும், கரெக்டாக போடணும். இதை வந்து மேல் பேப்பரை கீழேயும் கீழ் பேப்பரை மேலேயும் வச்சு போட்டிங்கன்னா இது உங்களுக்கு படத்தில் வந்து ப்ராப்ளம் கொடுக்கும். அதனால் நம்ம பேக்லைட் கட்டும்போது அந்த ஷீட்டை வந்து 3 ஷீட்டுக்கு தான் 3 ஷீட்டும் ஒரே மாதிரி வைக்கணும். 2 ஷீட் இருந்தால் 2 ஷீட்டும் ஒரே மாதிரி வைக்கணும். அப்படி இல்லையா நம்ம லெஃப்ட் ரைட் மார்க் பண்ணதாலும் மார்க் பண்ணி வச்சிங்க. நீங்கள் புதுசாக ஒரு மெக்கானிக்னா நீங்கள் கட்டுறதுக்கு முன்னே மார்க் பண்ணி வச்சிங்க. லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வச்சுன்னு அதுக்கப்புறம் அந்த ஷீட்டை போட்டுருங்க. இது முக்கியமாக கவனமாக பார்க்க வேண்டியது இது. அதுக்கப்புறம் இந்த ஷீட்டை நான் மாட்டிட்டு மேலே ஸ்லீவ் போட்டுட்டேன். அந்த ஷீட்டு ஒழுங்காக படிஞ்சால் மட்டும்தான் லாக்கு, அந்த ஷீட்டில் வந்து லாக் இருக்கும். அந்த 4 பக்கம் லாக்கு படிஞ்சால் மட்டும்தான் இந்த ஸ்லீவ் உங்களால் போட முடியும். நீங்கள் அந்த ஷீட்டை சரியாக வைக்க முடியலன்னா கண்டிப்பாக அந்த ஸ்லீவ் உங்களுக்கு லாக் ஆகாது. இல்லைனா நான் டிஸ்பிளே வைக்கும்போது உடையத்துக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. ஷீட்டை கரெக்டாக பண்ணணும். அதுக்கப்புறம் மேலே அந்த ஸ்லீவ் போடணும். அதுக்கப்புறம் தான் டிஸ்பிளே மேலே வைக்கணும். அப்போ தான் டிஸ்பிளே மேலே வைக்கும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக அங்கங்கே ஃபிட்டிங் ஆகும். நீங்கள் அந்த ஸ்லீவ் சரியாக போடலை, இல்லை ஒயிட் ஷீட்டு சரியாக போடலைன்னா கண்டிப்பாக நீங்கள் டிஸ்பிளே உடையத்துக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை கவனமாக பார்த்து தெரிஞ்சுங்க. அப்புறம் டிவி ஃபிட் பண்ணும்போது பேக்லைட் எரியுதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்பிளே போட்டு செக் பண்ணி படம் வருதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்க்ரூ போட்டு ஃபிட்டிங் பண்ணணும். இல்லைனா டபுள் வேலை வந்துடும். ஃபஸ்ட்டு டிவி நம்ம ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே அந்தந்த ஸ்டேஜுக்கு பேக்லைட் எரியுதான்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் டிஸ்பிளே வைக்கும்போது டிஸ்பிளே கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் பேக் கவர்லாம் போட்டு ஸ்க்ரூ போட ஆரம்பிக்கணும். இதையும் கவனத்தில் வச்சுங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரூலாம் போட்ட பிறகு மறுபடியும் கேட்டதாக வரும். அதனால் எந்தெந்த ஒரு வேலை செய்கிறீங்களோ அதை செக் பண்ணி தான் அதுக்கப்புறம் அடுத்த வேலைக்கு போகணும். இப்போ டிவியை அழகாக ஃபிட் பண்ணி இப்போ படம் போட்டு பார்க்கலாம், எப்படி வருதுன்னு பாருங்கள். டிவி போட்ட உடனே ஆன் ஆகிடுது. படம் போட்டு பார்த்தா சூப்பராக போகுது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவ்வளோதான் வீடியோ. நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற ஒரு மெக்கானிக் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ.